போட்டித் தேர்வை எதிர்நோக்குகின்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகையினால் நண்பர்களாகிய நீங்கள் இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது போன ஆடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய நண்பர்கள் அற்புதமாக சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க. பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதற்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். அதாவது தமிழக அரசின் சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயில் கோபுரமானது யார் முதல்வராக இருந்தபோது தமிழக அரசின் சின்னமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதற்கு சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க PS குமாரசாமி ராஜா அவர்கள் முதல்வராக இருந்தபோது தமிழக அரசின் சின்னமாக 1949ஆம் ஆண்டிலே அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறியது கொஷின், நல்லா மறக்காமல் பார்த்துக்கோங்க. PS குமாரசாமி ராஜா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 1949ஆம் ஆண்டு இந்த தமிழக அரசின் சின்னமாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? பதிலளித்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அதற்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனோட நம்ம ஆடியோக்குள்ளே போகலாம். அதாவது எத்தனையோ பேர் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு சிறப்பாக இருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய எண்ணமானதும் உங்களுடைய லட்சியமும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போது தான் நம்மளால் வெல்ல முடியும். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய நாட்கள் படிக்கிறீங்க, நிறைய வருஷங்கள் படிக்கிறீங்க. நாட்களும் வருஷங்களும் கடந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் வெற்றியானது இன்னும் கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தோடும் இயக்கத்தோடும் படிப்பை நிறுத்திவிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, வேறு வேலைக்கு போயிடுறீங்க. ஆனால் அப்படி இருக்கவங்களால் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி எந்த தேர்வை எழுதுகிற யாருமே பாருங்கள், தொடர்ச்சியாக படிக்கிற யாராலையும் தான் வெற்றி பெற முடியும். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பார்க்கிற யாராலையும் தான் வெற்றி பெற முடியும். இலக்கு என்பதை நீங்கள் நிர்ணயித்து வைத்திருக்கிறீர்கள். அந்த இலக்கை அடைவதற்கு உங்களுடைய லட்சியம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணமும் செயலும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கலை சொற்கள் அப்படின்ற ஒரு தலைப்பிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 10 கொஷினுக்கு குறையாமல் டிஎன்பிசியிலேருந்து கேட்குறாங்க. ஆகையினால எப்பயுமே ஒரு கொஷினை திரும்ப பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம ஆடியோக்குள்ளே போகலாம். இமேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை படிமம், உருக்காட்சி. இமேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை படிமம், உருக்காட்சி. கொஷின் நம்பர் 2. ஹைப்போதிசிஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கருதுகோள். ஹைப்போதிசிஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கருதுகோள். கேள்வி எண் 3. ஃபீலிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உணர்ச்சி கூறு. ஃபீலிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உணர்ச்சி கூறு. கேள்வி எண் 4. எக்ஸ்பிளனேட்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை விளக்கமுறை. அதாவது எக்ஸ்பிளனேட்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை விளக்க முறை. கொஷின் நம்பர் 5. ஐரணி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை வஞ்ச புகழ்ச்சி. ஐரணி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை வஞ்ச புகழ்ச்சி. கேள்வி எண் 6. நோவிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை அறிவுக்கூறு. அதாவது KNOWING அப்படின்னு சொல்லுவாங்க. நோவிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை அறிவுக்கூறு. கேள்வி எண் 7.
மூடு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உட்பாட்டு நிலை. மூடு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உட்பாட்டு நிலை. கேள்வி எண் 8. பர்செப்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை புலன்காட்சி. பர்செப்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை புலன்காட்சி. கேள்வி எண் 9. மெட்டாபர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை முறை. மெட்டாபர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை முறை. கேள்வி எண் 10. மீனிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உருவாக்கம். மீனிங்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உருவாக்கம். கேள்வி எண் 11. கான்செப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பொதுமை கருத்து. கான்செப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பொதுமை கருத்து. கேள்வி எண் 12. பேலன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சமநிலை. பேலன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை சமநிலை. கேள்வி எண் 13. அலிகெரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உள்ளுறை உவமம். அலிகெரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உள்ளுறை உவமம். கேள்வி எண் 14. ஹைபர்போல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உயர்வு நவிர்ச்சீர். ஹைபர்போல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உயர்வு நவிர்ச்சீர். கேள்வி எண் 15. பொனட்டிக் பவர். விடை ஓசையாற்றல். பொனட்டிக் பவர். விடை ஓசையாற்றல். கேள்வி எண் 16. அஃபெக்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உணர்வு நிலை. அஃபெக்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உணர்வு நிலை. கேள்வி எண் 17. ரிதம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஒலிநயம். ரிதம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை ஒலிநயம். கேள்வி எண் 18. ரைம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை எதுகை. ரைம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை எதுகை. கேள்வி எண் 19. எப்பிக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பெருங்காப்பியம். எப்பிக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பெருங்காப்பியம். கேள்வி எண் 20. போயம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பாட்டு. போயம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பாட்டு. கேள்வி எண் 21. ஸ்டான்ஷா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பாசரம் செய்யுள் பத்தி. அதாவது ஸ்டான்ஷா STANZA ஸ்டான்ஷா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பாசுரம் செய்யுள் பத்தி. கேள்வி எண் 22. போயட்டிக் வேல்யூ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கவிதை மதிப்பு. போயட்டிக் வேல்யூ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கவிதை மதிப்பு. கேள்வி எண் 23. சிம்பத்தி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பிறர் மீது இரக்கம் காட்டல். சிம்பத்தி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பிறர் மீது இரக்கம் காட்டல். கேள்வி எண் 23. வேர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை செய்யுள். அதாவது
VERSE வேர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை செய்யுள். கேள்வி எண் 24. வில்லிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை முயற்சி கூறு. வில்லிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை முயற்சி கூறு. கேள்வி எண் 25. தாட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை எண்ணம். தாட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை எண்ணம். கேள்வி எண் 26. தியரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கொள்கை. தியரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை கொள்கை. கேள்வி எண் 27. சென்சேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பற்று சுவை. அதாவது SENSATION சென்சேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பற்று சுவை. கேள்வி எண் 28. ப்ரோஸ் பொயட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை வசன கவிதை. ப்ரோஸ் பொயட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை வசன கவிதை. கேள்வி எண் 29. எமோஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உள்ள கிளர்ச்சி. எமோஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை உள்ள கிளர்ச்சி. கேள்வி எண் 30. டெடிகேட்டிக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை அறங்கூறும் கவிதை. அதாவது ஸ்பெல் பண்ணுறேன், நல்லா பாருங்க. DIDACTIC. டெடிகேட்டிக் ஆர் டிடக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, டிடக்டிக் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை அறங்கூறும் கவிதை. ஓகே நண்பர்களே, இந்த ஆடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய SRM யூடியூப் சேனலை பாருங்கள். அதே போடு பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி காத்திருக்கிறது. இந்த கேள்விக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்து போடக்கூடிய ஆடியோக்குள்ளே அதற்கான வினாவிற்குரிய விடைகள் அறிவிக்கப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தமிழ் முனிவர்களுள் ஒருவராக வீரமாமுனிவர் திகழ்கிறார் என்று புகழறம் சூட்டியவர் யார்? தமிழ் முனிவர்களுள் ஒருவராக வீரமாமுனிவர் திகழ்கிறார் என்று அவருக்கு புகழறம் சூட்டியவர் யார்? இந்த கேள்விக்கு தெரிந்தால் மறக்காமல் பதில் சொல்லுங்கள். பதில் சொல்வதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் எந்த வடிவில் இருக்குது, உங்களுக்கு எப்படியெல்லாம் பயனுள்ள வகையில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி நாங்கள் வினாக்கள் கொடுப்பதற்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.